திருச்செங்கோடு நெசவு தொழில் சம்பந்தமாக சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறேன் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் ஈஸ்வரன் ராஜகவுண்டம்பாளையம், சந்தப்பேட்டை, ராஜீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு, மேற்கு நகர திமுக செயலாளர் நடேசன் ஆகியோருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் பேட்டியளித்த அவர், திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறோம் என்றும் 2000 கோடி ரூபாய்க்கும் மேலாக வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். நம்முடைய பகுதிக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வார்டுக்கு என்ன பண்ணாங்க. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறோம். 2000 கோடிக்கு மேலே வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத அதிமுக வேட்பாளர் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை கட்டிடம் அழகாக இருக்கிறது, உள்ள இயந்திரங்கள் இல்லை, உபகரணங்கள் இல்லை என்று ஒரு பொய் செய்தியை சொல்லியிருக்கிறார். அந்த ஆஸ்பத்திரி எப்படி வந்தது என்று அவருக்கு தெரியுமா? அது எப்படி கட்டப்பட்டது என்று அவருக்கு தெரியுமா? எத்தனை முறை அதை ஆய்வு செய்திருப்பேன் என்று அவருக்கு தெரியுமா? உள்ளே என்ன என்ன இருக்கிறது என்று அவருக்கு தெரியுமா? இல்லாத எக்ஸ்ரே மெஷின், ரேடியாலஜி அதை கொண்டு வந்திருக்கிறோம். டயாலிசிஸ் மெஷின்களை அங்கே போட்டு இருக்கிறோம். எப்போதும் இல்லாத சிடி ஸ்கேன் அங்கே வந்திருக்கிறது. நம்முடைய மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். பச்சிளங்குழந்தைகளை பாதுகாக்கின்ற மருத்துவமனையாக சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைவரும் இங்கே வருகின்ற அளவிற்கு அதை இன்றைக்கு அத்தனை உபகரணங்களை அங்கே வைத்திருக்கிறோம்.